ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் ரெசிபி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நட்ஸ் அண்ட் டேட்ஸ் ரோல், அதாவது இதை காஜூர் ரோல்னு கூட சொல்லலாம். இந்த காஜூர் ரோல் செய்கிறது ரொம்பவே ஈஸி. அது இல்லாமல் இந்த காஜூர் ரோல் செய்கிறதுக்கு நம்ம நட்ஸ் டேட்ஸ் எல்லாமே சேர்க்குறனால இது ஒரு கம்ப்ளீட்லி ஹெல்த்தியான டெசர்ட்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காஜூர் ரோல் செய்கிறதுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால இது ஒரு சுகர் ஃப்ரீ டெசர்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஜூர் ரோல் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 400 கிராம் பேரச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி காஜூர் ரோல் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டேட்ஸை ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது நல்லா நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி டெக்ஸ்சரில் வர்றது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன். இதை நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு ஹாட்டான பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்துருக்கிறேன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நம்ம கசகசாலாம் நல்லா வறுபட்டுடுச்சு. நான் இதை செப்பரேட் பண்ணி எடுக்க போகிறேன். செப்பரேட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதே பேனில் நான் 2 டீஸ்பூன் நெய் சேர்க்க போகிறேன். நெய் உருகுனதுமே இதோட 75 கிராம்ஸ் நட்ஸ் சேர்க்க போகிறோம். இந்த நட்ஸில் பார்த்தீங்கன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி இது எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக பொடிச்சு நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறேன். இதே நம்ம இதோட சேர்த்துடலாம். எல்லா நட்ஸையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆகண்டாம். கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம பேன்லேருந்து வெளியே எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான பேனில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் நம்ம ஏற்கனவே மிக்சியில் அடித்து வச்சுருக்க பேரச்சம்பழம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த பேரச்சம்பழம் எல்லாத்தையுமே கீயில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் ஆகும்போதே இந்த பேரச்சம்பழம் எல்லாம் நல்லா சாஃப்டான டெக்ஸ்சரில் வரும். இப்போ தனித்தனியாக இருக்கிறது எல்லாமே சேர்ந்து வரும். அந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சாஃப்டான டெக்ஸ்சரில் வந்திருக்கு. எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதோட ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். இந்த கம்ப்ளீட் ப்ராசஸுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நட்ஸ் எல்லாமே டேட்ஸுக்கு கூட நல்லா கம்பைன் ஆகிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம நட்ஸையும் டேட்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதை தனியாக ஒரு கட்டிங் போர்டில் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியானதுமே நம்ம இதை உருட்ட போகிறோம். கையில் நெய் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு ரோல் ஸ்ட்ரக்சரில் வர்றது மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இப்போ அவுட்டர் லேயரை கோட் பண்ணுறதுக்காக நம்ம ஏற்கனவே நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கசகசாவை அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதோட கொஞ்சமாக நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பிஸ்தாவையும் போட்டிருக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க காஜூர் ரோலை உருட்டி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அவுட்டர் லேயர் சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குது. பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த காஜூர் ரோலை இப்போ உடனே நம்ம ஸ்லைஸ் பண்ணால் சரியாக வராது. அதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துருக்கிறேன். இதை விரிச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க காஜூர் ரோலை வச்சுட்டு நல்லா டைட்டாட்டு ரோல் பண்ணி எடுத்துடலாம். காஜூர் ரோலை வச்சாச்சு. நல்லா ஒரு டைட்டாட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஷேப்பு சேஞ்ச் ஆகாமல் கிடைக்கும். நல்லா டைட்டாட்டு ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது 2 எட்ஜையுமே நம்ம மடக்கி விட்டுடலாம். அவ்வளோதான். இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறோம். 2 மணி நேரம் கழித்து நம்ம ஸ்லைஸ் போட்டு சர்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம காஜூர் ரோலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்லைஸ் பண்ணுறது தான் பாக்கி.
இதை நம்ம அலுமினியம் ஃபாயிலை பிரிச்சுட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ண போகிறதில்ல. அலுமினியம் ஃபாயிலை அப்படியே வச்சுட்டு ஸ்லைஸ் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு ரவுண்ட் ஷேப்பு கரெக்டாக வரும். அதுக்கு பிறகு அலுமினியம் ஃபாயிலை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் நமக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஸ்லைஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்லைஸ் பண்ணி எடுத்த பிறகு மேலே உள்ள அலுமினியம் ஃபாயிலை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இதை இப்படி ஸ்லைஸாகவும் நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம். இல்லைன்னா நம்ம இதே மாதிரி ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடியே லட்டு மாதிரி உருட்டியும் சாப்பிடலாம். ஸோ எப்படி சாப்பிட்டாலும் சரி, இது ஒரு ஹெல்த்தியான டெசர்ட்டாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஃபுட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரை பபாய், கீப் ஆன் வாட்சிங்.